சித்தர்கள் வாழும் தெய்வீக ஃபேமிலிக்கு உங்க கிருத்திகா ஒரு வழியா திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிட்டோங்க. நம்மளோட வெட்டிவேர் மாலை. வெட்டிவேர் மாலை வந்து நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ல நம்ம வெட்டிவேர் மாலையும் தான் கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன சைசஸ்ல வெட்டிவேர் மாலை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இது வந்து சைஸ் நம்பர் 1ங்க. அடுத்தது இந்த மாலை வந்து சைஸ் நம்பர் 2. அடுத்தது நீங்க பாக்குறது இது வந்துட்டு சைஸ் நம்பர் 3. இப்படி வச்சு காமிச்சா கூட கிளியரா தெரியுது. ஓகேங்களா? இப்போ பாருங்க சைஸ் நம்பர் 4 காமிக்கிறேன். இது வந்துட்டு சைஸ் நம்பர் 4. இப்போ ஓகேவா? இது சைஸ் நம்பர் 4. அடுத்தது இது வந்து சைஸ் நம்பர் 5. எவ்வளோ லென்த்தா இருக்கு பாருங்க. இது வந்து ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ லென்த்தா இருக்கு. இந்த மாலை வந்துட்டு வாசல்ல தோரணம் மாதிரி கூட வாசல்ல அந்த சென்டர்ல கூட கட்டி விடுவாங்க. இங்க சில பேர் வந்துட்டு நம்மளோட முன்னோர்களுக்கு கூட வெட்டிவேர் மாலை சாட்டுறாங்க. நம்ம வெட்டிவேர் மாலையோட மகிமைகள் என்னன்றதை பார்க்கலாமா? நம்ம வெட்டிவேர் மாலை வந்து பகவான் நாட்டு மருந்து கடையில வாங்குற கஸ்டமர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் சுவாமி கிட்ட இந்த வேண்டுதல் வந்து வேண்டி இருந்தேன், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுச்சு, அதனாலதான் அவருக்கு வெற்றிவேர் மாலை சாட்டுறதுக்காக வெட்டிவேர் வாங்க வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட வாங்குவாங்க. உண்மையினாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா வெட்டிவேர் மாலை சாட்டலாங்க சுவாமிக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் சில பேர் வந்து பிரியப்பட்டு சுவாமிக்கு எப்படி பூக்கள் மாலையில கட்டி கொடுக்குறோம் அதே மாதிரி வெட்டிவேர் மாலையும் சுவாமிக்கு கட்டி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து வீட்டோட நிலவாசல்ல வந்து கட்டி விடுவாங்க. இன்னும் சில பேர் வீட்டுல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயுமே சுவாமி போட்டோஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல கூட சுவாமி போட்டோக்கு வெட்டிவேர் மாலை போட்டு விடுவாங்க. வெட்டிவேர் மாலை வந்து நீங்க ஒருசா வாங்கிட்டீங்கன்னா திட்ட 1 year 2 years வரைக்குமே வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படிலாம் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, வெட்டிவேர் மாலை வந்து சுவாமிக்காக கோயிலையும் வாங்கி கொடுப்பாங்க, வீட்லயும் வந்துட்டு சுவாமி போட்டோஸ்க்கு போடுவாங்க. இன்னும் சில பேர் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது. இன்னும் சில பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க வீட்டுல முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தவறி போயிட்டா அவங்களோட போட்டோஸ் வந்து வீட்டுல வச்சுட்டு போனீங்களா, அவங்களோட போட்டோஸ்ல கூட வெட்டிவேர் மாலை வந்து போட்டு விடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. பட் ஆனா அவங்களோட சந்தோஷத்தோட அவங்க வாங்குறது சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ரொம்பவே சந்தோஷத்தோட வெட்டிவேர் மாலையை நம்மளோட முன்னோர்களுக்கும் போடுறாங்க. அது போடலாமா போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில ரொம்ப பிரியப்பட்டு வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம வந்து வீடு துடைப்போம் இல்லைங்களா வாரம் அதே மாதிரி நம்ம வீடு வாசல்ல சுத்தம் பண்ணிட்டு சுவாமி கும்பிடும்போது சுவாமி மாடம் எல்லாம் கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ டைம்ல நீங்க வெட்டிவேர் மாலையை வந்து எடுத்துட்டு தூசி பட்டுரும். ஸோ இந்த தூசியெல்லாம் வந்துட்டு நீங்க அப்படியே தட்டி விட்டுட்டு அடுத்தது ஒரு பாட்டில்ல தண்ணி ஊற்றிட்டு ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணி கொஞ்சமா விட்டுட்டு பாக்கி ஃபுல்லா பன்னீர் ஜவ்வாது பவுடர் அது எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டா போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நீங்க ஜஸ்ட் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் தீர்த்தத்தை நீங்க ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி மட்டும் விட்டா போதுங்க. ஸ்ப்ரே பண்ணாலே அது நல்ல லாங் லாஸ்டிங்கா அதோட ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பன்னீர் ஸ்மெல்லோட வெட்டிவேரோட ஸ்மெல்லும் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜா இருக்கும். ஸோ ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்க திரும்பியும் அதே மாதிரி பண்ற வரைக்கும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த வீக் மறந்துட்டீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல கூட எடுத்து ஒரு நாள் முன்னாடியே எடுத்து கூட நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டிவேர் மாலையை எப்படி வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும்ல, பார்க்கலாம் வாங்க. நாங்க வந்து அதிகமா வெட்டிவேர் மாலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி கட்டுவாங்கன்னா இந்த கோல்டன் கலர் லேஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த கோல்டன் கலர் லேஸ்ல தான் மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெட்டிவேர் மாலை வந்துட்டு கட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கலர் வந்துட்டு கிரீன் ரெட், இந்த 2 கலர் உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லைங்களா? இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து எல்லோ ரெட், இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில பேர் இந்த கோல்டன் லேஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி மல்டி கலர்ஸ்ல லேஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணி கூட கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்க அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். பட் ஆனா அது லாங் டேர்மா இருக்கிறது இல்ல. இந்த கலர் வந்து சீக்கிரமா ஃபேட் ஆயிடுது. இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து எல்லோ கிரீன் அப்புறம் ரெட் கிரீன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல கட்டி கொடுக்கும்போது இந்த வெட்டிவேர் மாலை வந்து நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கு. நல்ல லாங் டைமுக்கும் இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாம இருக்கு. இந்த மாதிரி தான் நாங்க கொடுக்குறோம். அடுத்தது வந்து 1/2 அடி 1 அடி அதுக்கப்புறமா 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி ஆண்டாள் மாலை கூட ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி அடியில வேணும் அப்படின்னாலும் நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை யாருக்காவது வெட்டிவேர் மாலை வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு உங்க கிருத்திகா.